உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில் 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஐபிஎல் ஆக்ஷன் பற்றி பரபரப்பாக பேசிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது, அதுக்கான ஸ்குவாட்ல என்ன பண்ண போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல கில் சரியாவே விளையாடலையே, கில் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் இன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை இந்த ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாட்ல வந்து பார்த்தோம்னா கில் இல்லை. எல்லாருமே இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்கான ஸ்குவாட் வரப்ப ஒரு பிளேயரை டீம்ல எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் செலக்டர்ஸை திட்டி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தடவை தான் கில்ல டீம்ல இருந்து நல்ல வேலை நீங்க எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் இங்க இப்போ வந்து பார்த்தோம்னா செலக்டர்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இஷன் கிஷன், இந்த பக்கம் ஜார்க்கண்டுக்கு வந்து பார்த்தோம்னா அவர் டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணி கொடுத்தாரு. ரொம்பவும் நல்லா விளையாடியும் கொடுத்திருந்தாரு, பேட்டிங்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு காலத்தில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கான ரிடம்ஷனா ஒரு சீரிஸ் வந்து அமைஞ்சது. அதே மாதிரி இப்போ வந்து இஷன் கிஷனுக்கான ரிடம்ஷனா இந்த செலக்ஷன்ல அவருடைய பேர் வந்து இடம் பெற்றிருக்கு. அவர் திரும்பி இந்தியாவோட T20 வேர்ல்ட் கப்கான ஸ்குவாடுக்குள்ள வந்திருக்காரு. நியூசிலாந்துக்கான சீரியஸ்லையும் இதே டீம் தான் விளையாட போறாங்க. இது வந்து ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். சரி, இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு, இந்த ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, இந்த ஸ்குவாட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை வச்சுட்டு இந்தியாவால இந்த வேர்ல்ட் கப்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும், காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவோட T20 வேர்ல்ட் கப்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் செலக்டர் அகர்கர் அண்ட் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேருமே பிரஸ் மீட்ல பேசியிருந்தாங்க. அவங்க பிரஸ் மீட்ல பேசுறப்ப நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் பத்தி கேட்டாங்க. அதுக்கு பதிலளிச்ச சூரியகுமார் யாதவ், என்னுடைய ஃபார்ம் தானே, நான் நியூசிலாண்டோட ஒரு சீரிஸ் இருக்கு, T20 வேர்ல்ட் கப் இருக்கு, அதுக்குள்ள நான் நல்ல ஃபார்முக்கு வந்துருவேன். அதுவும் இல்லாம இந்தியாவில், அதாவது நம்மளுடைய சொந்த மண்ணில் வந்து மேட்சஸ் நடக்கிறது, எனக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும், அது நம்ம டீமுக்கும் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. நான் கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்துடுவேன், என்னோட ஃபார்மை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான கேள்வி அவங்க கிட்ட கேட்கப்பட்டது என்னன்னா, இந்த பக்கம் சுப்மன் கில் வந்து டிராப் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவரை டிராப் பண்ணதை பற்றி கேட்டாங்க. அவரை பற்றி பேசும்போது வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேருமே, அகர்கரும் சரி சூரியகுமார் யாதவும் சரி, டீமோட காம்பினேஷன் பற்றி தான் பேசினாங்க. அதாவது இப்போ சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்ல விளையாடி இருக்காரு, அவர் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவோட லாஸ்ட் மேட்சும் அவர் வந்து விளையாடி இருந்தார், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு வந்து பார்த்தோன்னா லோயர் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்க்குள்ள கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம இஷன் கிஷன் உள்ள கொண்டு வந்ததுனால இன்கேஸ் அந்த ஓப்பனிங்ல விளையாடக்கூடிய அபிஷேக் சர்மாவோ இல்ல சஞ்சு சாம்சனோ இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி இல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம இஷன் கிஷன் உள்ள கொண்டு வந்து ஃபிட்டிங் பண்ணிடலாம். அப்படி நம்ம ஃபிட்டிங் பண்றப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா கீழே காம்பினேஷன்ல வாஷிங்டன் சுந்தர் உள்ள கொண்டு வரலாம், இல்ல அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேரும் விளையாட வைக்கிறத பத்தி நம்ம யோசிக்கலாம். ஏன் ரிங்கு சிங்கும் உள்ள வந்திருக்காரு, அவரும் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபினிஷரா விளையாடக்கூடியதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பக்கத்துல நம்ம வந்து சுப்மன் கில்லை டிராப் பண்ணிட்டாங்க, இஷன் கிஷன் உள்ள வந்திருக்காரு, ரிங்கு சிங் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப இன்னொரு பிளேயர் வந்து பார்த்தோன்னா வெளியே போயிருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிதேஷ் சர்மா. அவருக்கு கிடைச்ச அந்த லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல அவர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். பட் ஸ்டில் டீமோட காம்பினேஷனுக்காக அவரும் வெளியே போயிருக்காரு. இவரை பத்தி பெரும்பாலும் அந்த பிரஸ் மீட்ல பேசப்படல. சரிங்க, டீம் அப்படின்னு சொல்றீங்க, டீமே சொல்லல அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் இந்த டீம் வந்து முன்னாடியும் பார்த்திருக்கலாம். ஸோ இந்தியாவோட டீமை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கேப்டனா இருக்காரு, அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனா இருக்காரு. அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, இஷன் கிஷன், சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ரிங்கு சிங் இவங்க தான் அந்த 15 பேர் ஸ்குவாட்ல இருக்காங்க. சரி, இவங்க 15 பேர் ஸ்குவாட்ல இருந்தாலுமே இதுல லாஸ்ட் மேட்ச், அதாவது இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாடிட்டு இருக்கிற மேட்சோட அதுல இருந்த பிளேயிங் லெவலை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களே தான் வருவாங்க. ஒன் டவுன்ல திலக் வர்மா இல்ல சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம சொல்ல முடியாது, இவங்க அக்ஷர் பட்டேல கூட இறக்குனாலும் இறக்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல இவங்க ஒரு மேட்ச் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. பட் ஸ்டில் அக்ஷர் பட்டேலோட பொசிஷன் வந்து பார்த்தோம்னா டீமை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக இவங்க யூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், எங்க பார்த்திருப்போம், நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபில பார்த்திருப்போம். ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு நம்பர் 5 நம்பர் 4 இந்த மாதிரி பொசிஷன்ல விளையாடி நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இவங்க ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்கு. ஸோ இதை தாண்டி டீமோட பிளேயிங் லெவலில் வந்து பார்த்தோம்னா நம்ம நம்பர் 4 வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே இவங்க ரெண்டு பேர் வந்துருவாங்க. நம்பர் 8 இந்த பொசிஷன் தான் வந்து டிஸ்கஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனா இருக்கு. ஹர்ஷித் ராணாவா, குல்தீப் யாதவா, இப்போ எக்ஸ்ட்ரா சீமர் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா ஹர்ஷித் ராணாக்கு போவாங்க. இல்லை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அவங்க குல்தீப் யாதவ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் இவங்க நம்பர் 8ல ஒருத்தர் பேட்டிங் ஆடக்கூடிய கெப்பாசிட்டியோட இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கௌதம் கம்பீரா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் டீமோட ஸ்குவாட் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, பிளேயிங் லெவலுமே ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப ஹர்ஷித் ராணாக்கு தான் அந்த இடத்துல வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கிறதா நான் கருதுறேன். ஸோ இதை தாண்டி அங்க நம்பர் 9, 10 லெவலில் வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா அந்த ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 3 பேர் வந்துருவாங்க. ஸோ ரிங்கு சிங் அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரூப் ஸ்டேஜஸ்ல ஒரு சில மேட்சஸ் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். பட் ஸ்டில் கேம் ப்ராசஸ் ஆக அடுத்த லெவலுக்கு போக போக அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்கு. சரி, இது இல்லாமல் இன்னொரு பிளேயர் வந்து பார்த்தோன்னா வெளியே இருப்பாரு. அவர் வந்து பார்த்தோன்னா இஷன் கிஷன். இவங்களே சொல்லிட்டாங்க, இன் கேஸ் எங்களுக்கு டாப் ஆர்டர் ஏதாச்சும் தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவர் நாங்கள் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, ஸ்குவாடு ஓகே. இந்த பக்கம் யார் யார் வெளியே வைக்கிறதுக்கான வாய்ப்பு
இருக்குது, யார் யார் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இதில் டீமில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது. அதுதான் கேப்டன் சூரியகுமார் யாதவ். 2025 கிட்டத்தட்ட அவர் 21 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. அந்த 21 இன்னிங்ஸில் 218 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தோன்னா 47 மட்டும்தான். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 123 அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்குது. அவருடைய ஆவரேஜும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 13 தான் இருக்குது. ஸோ கேப்டன் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் இருக்கிறது பெரிய கன்சர்னாக இருந்தாலுமே அவர் டீமுக்கு வின் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச் நல்லா விளையாடி அவர் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டானா இந்தியன் டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சரி, இந்தியன் டீமோட காம்பினேஷன் எப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். டீமில் என்ன கன்சர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த டீமில் வேறு ஏதாச்சும் டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அஜித் அகர்கரே வந்து இந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஜெய்ஸ்வாலோட பேரை சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்பில் அவர் வந்து ஸ்குவாடில் இருந்தார். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் அவர் எங்களால் ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கன்சர்ன் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இது இல்லாமல் லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்பில் சிராஜ் வந்து இந்த ஸ்குவாடில் இருந்திருந்தார். T20 வேர்ல்ட் கப்கான ஸ்குவாடில் அவர் வந்து அதுக்கப்புறமே டீமுக்குள்ளேருந்து வெளியே போயிட்டார். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா இவங்களாம் ரிட்டையர் ஆகி போனாங்க. பட் சிராஜ் வந்து பார்த்தோன்னா இந்த டீமில் அவங்க கன்சிடர் பண்ணலை. ஸோ அவரும் வந்து பார்த்தோன்னா இந்த டீமில் இல்லாமல் இருக்காரு கடைசி T20 வேர்ல்ட் கப்போட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ மற்றபடி கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்குவாடில் அதே மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட்ஸோட தான் வந்திருக்காங்க. ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரியான ஜாம்பவான்கள் இல்லாத சமயத்திலுமே இங்கே வந்து பார்த்தோன்னா டாப்பரில் சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க மாதிரியான பேர் உள்ள வந்து அவங்க பண்ண ரோலை இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்தியாவோட மேட்சஸ் எங்கெங்கே நடக்க போகுது, அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவும் யூஎஸ்ஏவும் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. அது வந்து பார்த்தோன்னா February 7 நடக்க போகுது, மும்பையில் விளையாட போகிறாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர், இந்தியாவோட பிளேயிங் லெவனை வந்து பார்த்தோன்னா டியூவும் தீர்மானிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. February மாதத்தில் நடக்கிறதுனால கண்டிப்பாக டியூ இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. டியூ அதிகமாக இருந்தால் இவங்க வந்து சீமர்ஸோட ஒரு சீமர்ஸ் பேக்டான ஒரு ஸ்குவாடோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டியூ கம்மியாக இருந்தால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து பார்த்தோன்னா 4 ஸ்பின்னர்ஸோட விளையாடினாங்க. இங்கே ஒரு 3 ஸ்பின்னர், சில சமயத்தில் ஒரு 4 ஸ்பின்னரோட போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மறக்காதீங்க, மேட்சஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் நடக்குது. அது பெரிய அட்வான்டேஜாக நம்ம டீமுக்கு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸ்பின்னர்ஸை எந்த டீம் நல்லா விளையாடுறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ண முடியும். சரி, அடுத்து 2வது மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் நமீபியா விளையாட போகிறாங்க. இது எங்கே நடக்க போகுதுன்னா டெல்லியில் நடக்க போகுது. February 12 நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சும் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். அவங்க வந்து நல்லா அந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து இந்தியா vs பாகிஸ்தான். இந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா கொழும்புல நடக்க போகுது. ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தான் அந்த மோதலுக்கு பிறகு இந்தியாவில் வந்து மேட்சஸ் விளையாட போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவில் அவங்களும் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம இந்த ஏஷியா கப்லலாம் பார்த்துருப்போம். இந்தியா ஒரு வென்யூவில் விளையாடிட்டு இருந்தாங்க, அந்த பக்கம் பாகிஸ்தான் ஒரு வென்யூவில் விளையாடிட்டு இருந்தாங்க, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு வென்யூவில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போயும் வந்திருக்கு. ஸோ பாகிஸ்தான் இந்த நம்ம வந்து பார்த்தோன்னா குரூப் ஏல பார்க்குறப்ப அவங்க தான் நமக்கு வந்து ஒரு டஃப்பான டீமாக இருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஸோ அந்த டீமோட இந்தியா கண்டிப்பாக எப்பவும் போல் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்தியா vs நெதர்லாண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா February 18 விளையாட போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த குரூப் ஏலேருந்து இந்தியா, பாகிஸ்தான் இந்த 2 டீம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வந்து மற்ற குரூப்பில் இருக்கக்கூடிய டீம்களில் வந்து யாரெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். குரூப் பியில் வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இந்த 2 டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஆஸ்திரேலியா போய் ஒரு T20 சீரிஸ் விளையாடணும். அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஸ்குவாட் வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியும். அவங்க வந்துருவாங்க. அது இல்லாமல் ஸ்ரீலங்கா அவங்க வந்து ஹோஸ்ட் கண்ட்ரியாக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த குரூப் ஏ குரூப் பியில் இருக்கக்கூடிய மற்ற டீம்ஸ் வந்து நம்ம பார்க்குறப்ப ஓமன், அயர்லாந்து, ஜிம்பாப்வே இவங்க தான் இருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது ஒரு பாசிட்டிவான ஈஸியாக அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த குரூப் சியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் இந்த 3 டீமுக்கு நடுவில் யார் குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ இங்கிலாந்து ரீசெண்ட் பாஸ்ட்டில் அவங்க விளையாடக்கூடிய கிரிக்கெட் அது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் பங்களாதேஷ் இவங்க 2 பேர்கிட்டையும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பங்களாதேஷ் எப்போவுமே சப்கான்டினென்ட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸோட பிச்சஸும் ரீசெண்ட் பாஸ்ட்டில் ஒரு மாதிரி ஸ்பின்னுக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய பிச்சஸாக இருக்குது. அதில் விளையாடினா அந்த பழங்க இருக்குது. அதே மாதிரி நிறைய IPL இந்த மாதிரியான டொமஸ்டிக் இந்த மாதிரியான லீக்ஸ் வந்து அவங்க நிறைய விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் இந்த 3 டீமே யார் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறது அதில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். இது இல்லாமல் அந்த குரூப் சியில் வந்து பார்த்தோன்னா இட்டாலி அண்ட் நேபாள் இந்த 2 கண்ட்ரி வந்து இருக்காங்க. ஸோ இந்த லெவலுக்கு அவங்க குவாலிஃபை ஆகி இருக்கிறது அவங்க டீமுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். அவங்க டீமுக்காக ஒரு வெற்றி இந்த மாதிரியான சில வெற்றிகளை பதிவு செஞ்சுட்டோ இல்லை ஒரு நல்ல டீம் அவங்க வந்து டிசப்பாயின்ட் பண்ணியிருந்தாலோ அது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க கிரிக்கெட் அடுத்த லெவல் கொண்டு போகிறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த குரூப் டியை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்த 3 டீம் வந்து பார்த்தோன்னா குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா கூட நடந்த இந்த 5 மேட்ச் சீரிஸில் அவங்க வந்து தோற்றதுக்கான அந்த சீரிஸை லூஸ் பண்ணதுக்கான முக்கிய காரணமே அவங்ககிட்ட சரியான ஸ்பின்னர்ஸ் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் நீங்கள் ஸ்பின்னர் இல்லாமல் வின் பண்ண முடியாது. அவங்க திரும்பி ஷம்ஷியை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் அவங்க டோனோவன் ஃபெரேரா, மார்க்ரம் இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸை நம்பி போகிறப்ப அவங்களால பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதை அவங்க சுய பரிசோதனை செஞ்சு அவங்க டீம் வந்து திரும்பி நல்லா கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் லைனப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருப்பாங்க. அது இல்லாமல் நியூசிலாந்து வந்து பார்த்தோன்னா அடுத்து இப்போ இந்தியா கூட ஒரு சீரிஸ் விளையாட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் நல்ல ப்ரிப்பேர் ஆகி தான் வருவாங்க. அவங்ககிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்ல டீம் இருக்குது. ஸோ அந்த டீமும் ஒரு நல்ல குவாலிஃபை ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டீம். அடுத்தது ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் எப்பவுமே அவங்க நல்லா விளையாடுவாங்க. இந்தியாவோட கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான். பல வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா வந்து அவங்க ஹோம் கண்ட்ரியை வச்சு பல மேட்சஸ் வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா சொதப்பிட்டு வெளியே போயிடுவாங்க. லாஸ்ட் டைம் ஃபைனலுக்கு வந்தாங்க T20 வேர்ல்ட் கப்பில். பட் இந்த தடவை அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க சரியான ஸ்பின்னர்ஸ் உள்ளே கொண்டு வந்து அந்த காம்பினேஷனை கரெக்டாக ஃபிட் பண்ணலை. இப்போ இந்தியாவோட நடந்த சீரிஸில் இதே மாதிரி விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மறக்காதீங்க, இந்த பக்கம் நியூசிலாந்தும் சரி ஆப்கானிஸ்தானும் சரி நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க டீமில் வச்சிருக்காங்க. குரூப் டியில் வந்து இருக்கக்கூடிய டீம்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கனடா அண்ட் UAE இவங்க இருக்காங்க. ஸோ இந்த டீம்ஸ் வந்து பார்த்தோன்னா முன்ன சொன்ன மாதிரியே தான் இவங்க வந்து ஒரு இந்த லெவலுக்கு வந்ததே பெரிய விஷயம் தான். அவங்களுடைய அந்த காம்பினேஷனை அவங்க கரெக்டாக செட் பண்ணி ஒரு சில மேட்சஸ் வந்து அவங்க அப்செட் கொடுத்தாலே அவங்க டீம் வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். ஸோ இந்தியா டீமோட ஸ்குவாடை பார்த்துட்டோம். அவங்க யாரை கூட மேட்ச் விளையாட போகிறாங்க, மற்ற குரூப்ஸில் இருந்து யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல டீமை செலக்ட் பண்ணியிருக்கிறதா ஃபேன்ஸ் எல்லாருமே கருதிக்கிட்டு இருக்காங்க. நாம இப்போ வச்சு ஸ்குவாடை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்பையும் கிட்டத்தட்ட அது வந்து உண்மையாக இருக்கிற மாதிரியான ஒரு கள நிலவரத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர் மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு அழுத்தம் இருக்குது. அவருடைய பேட்டிங் இப்போ வரைக்கும் பெரிய லெவலில் அவருக்கு கை கொடுக்கல இந்த வருஷம். சரி 2026 நடக்கும்போது 2026 அந்த நியூசிலாந்து சீரீஸ்லையும் சரி இந்த T20 வேர்ல்ட் கப்லையும் சரி அவருடைய பேட்டிங் திரும்ப அவர் ஃபார்முக்கு வந்து அவர் சூரியகுமார் யாதவ் ஸ்கை அந்த 360 டிகிரியில் விளையாடக்கூடிய அந்த ஷாட்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாருன்னா அது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த T20 வேர்ல்ட் கப்புக்குள்ளே நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக உள்ளே போவோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் டேல கிவன் டேல நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதுதான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கும். கௌதம் கம்பீருக்கு அவர் சொல்லிட்டு இருந்தார் என்னன்னா, நான் தான் ஏஷியா கப் வின் பண்ணி கொடுத்தேன், நான் தான் வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்தில் போய் ட்ரா பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வெற்றிகளை விட இந்த T20 வேர்ல்ட் கப் அவருக்கு வந்து ஒரு பெரிய சோதனையாக இருக்கும். ஆல்ரெடி டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு பெரிய சோதனையை வந்து சந்திச்சுட்டு இருக்காரு. இப்போதைக்கு டெஸ்ட் இல்லைனாலுமே நீங்கள் யோசிக்கலாம் இது T20 வேர்ல்ட் கப் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் ஒரு சோதனை அவருக்கு இருக்குது. அவர் இந்த ஸ்குவாடை வச்சு எப்படி இந்த டீம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இந்த T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவ் அவங்களுடைய இந்த டீமுக்கு அகர்கர் இந்த 3 பேரோட இந்த டீமுக்கு உங்களுடைய மதிப்பு என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறீங்க, இது சரியான டீமா இல்லை வேறு யாராச்சும் மிஸ் அவுட் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில் 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.